கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுமனை பகுதியில் கிறிஸ்தவ இயக்கம் சார்பாக நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டு சிறப்பித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கிறிஸ்தவ இயக்கம் சார்பாக கடந்த 27 வருடங்களாக கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழகத்தில் உள்ள முன்னாள் முதல்வர்கள், கேரள முதல்வர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு அருமனை கிறிஸ்தவ இயக்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்கு தயார் செய்யப்பட்டிருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கான கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் மேடைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த டாக்டர் ரவி பச்சமுத்து பின்னர் அங்கிருந்து விழா மேடைக்கு சென்றார். அங்கும் அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு பின்னர் கிறிஸ்துமஸ் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் உயர்மட்ட குழு நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். இயக்கத்தின் சகோதரர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, படித்த இளைஞர்களுக்கும் அடையாள அரசியல் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்காகவும் இந்திய ஜனநாயக கட்சி துவங்கப்பட்டது எனவும் தான் 3வது முறை இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இன்னும் எத்தனை முறை அழைத்தாலும் தான் வருவேன் என்றும், அரசியலுக்காக இங்கு தான் வரவில்லை எனவும் கிறிஸ்துமஸ் விழாவிற்காக வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியை துவங்கி 15 வருடங்கள் ஆகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பல கிராமங்களுக்கு சென்று வருகிறோம் என்றும், ஆனால் இந்த கிராமங்களில் இருப்பது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான தன்மையையும் பொறுமையையும் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது என்றும் டாக்டர் ரவி பச்சமுத்து புகழாரம் சூட்டினார். நான் எந்த ஊருக்கு போனாலும் அவசியம் இந்த கிராமத்தை பற்றி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் 14 வருஷம் ஆச்சு கட்டி 15 வருஷத்துல 15வது வருஷத்துல இருக்கும். பல கிராமங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தன்மையும் ஒரு ஒத்துமையும் பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஐயா பாரிவேந்தர் அவர்கள் ஏன் இத்தனை கட்சி இருக்கும் போது இன்னைக்கு ஒரு கட்சி நமக்கு ஏதாவது ஒரு கட்சியோட இணைஞ்சிருக்கலாம், இல்லை அவருக்கு ஒரு எம்பி சீட்டு வேணும்னா எந்த கட்சியில் கேட்டிருந்தாலும் உடனே வாங்க ஐயா எல்லாம் நம்ம கட்சி தான் வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. இல்லை ஒரு சட்டமன்றத்துக்கு போகணுன்னாலோ இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு அத்தனை பேர்கள் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அதில் பற்றி ஒன்றும் குறை இல்லை. ஐயா ஒரு ஆட்சிக்கு வருவதோ இல்லை என்றால் ஒரு தனக்கு ஒரு பதவி தேடிக்கொள்வதோ இல்லை எனக்கு ஒரு பதவி தேடி கொடுக்கறதுக்கோ நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. ஏன் அரசியலுக்கு வந்தோம்னா இத்தனை லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள், பல கோடி பல லட்சம் பேர் இன்னைக்கு எஸ்ஆர்எம்ல படிச்சுட்டு பல நல்ல வேலைகளில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுடைய கல்வி பணி என்பது ஒரு அளவுக்கு மேல விரிவாக்கம் பண்ண முடியாது. அடையாள அரசியல் செய்ய விரும்புபவர்களுக்கு ஒரு பேஸ் வேணும்னு சொல்லி தான் இந்திய ஜனநாயக கட்சி துவங்கினாங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு அரசியலுக்கு வந்த உடனே ஒரு சமுதாயத்தை சார்ந்து சீல் குத்தி ஓர வச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. அரசியலில் வந்து விட்டால் எல்லா ஜாதி மதம் எல்லாம் சமமாய் இருக்க வேண்டும், ஓர் இனமாம் இருக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு உழைக்கின்ற வர்க்கத்தை நாம் கற்றுத்தர வேண்டும். எத்தனை முறை கூப்பிட்டாலும் நான் அத்தனை முறையும் வருவேன். அதாவது இது கட்சிக்காக வர நினைச்சுக்காதீங்க. படித்தவர்களோடு ஒரு நல்லவர்களோடு இந்த கிராமத்தில் நம்ம இப்படி ஒரு விழா கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கிற குடும்ப விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான்.